ஒரு விரா மீனுக்கு பாருங்க எத்தனை பேர். ஒரு விரா மீன் ஒன்று நம்ம வாய்க்கால கிடக்கு. விரா மீன் ஒன்று நல்ல ஒரு 1 கிலோ இருக்கும். ஒரு விரா மீன் கிடக்குள்ள அடியில் அமுக்கியாங்க. நடுவுல ஒரு காலை வைக்கணும். நடுவுல வருங்களா அப்படி இன்னும் கொஞ்சம் வைங்க. இன்னும் கொஞ்சம் அப்படி வச்சுங்க. மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் சிவனை கூப்பிடுறீங்க பாருங்க. இங்க வாங்க. இங்க இருக்கு. இந்த இல்ல அங்கல சுத்தி இந்த இருக்கு. சுத்தி இங்க 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 இருக்கு. தூக்கி கட்டு. இந்த குழம்புக்கு பாருங்க. அந்த வழியில போய்டும். இந்த பாரு கீழ அடி வருதுனா. அண்ணா மண்ணல்லி வீங்கக்கன. எங்க மண்ணல்லி குடிங்க. அந்த பாரு அது மண்ணல்லி கீழ அதுல ஓடிடும். இந்த அம்மா அங்கன உங்க இந்த அங்க நிக்குது. இத தூக்கி பிடிங்க. ஏகாண்ட அப்படியே அந்த சுத்தி உங்க கால் கிட்ட தான அங்க வளவு இருக்கு. அங்கிட்டு இங்க அமுக்கு. இங்க அமுக்கு. அமுக்கு ஆம்பளை அமுக்கு. அதுக்குள்ள தான் கண்ணல பாத்தாங்க. செட்டை தூக்கி போட்டுருங்க மேல. இல்ல இல்ல ஆறுக்குள்ள தூக்கிட்டாங்க. அதுல போயிட்டது. இல்ல அது சரத்துன்னு பூந்துட்டதுக்குள்ள. சீக்கிரம் போங்க. அப்படி கீழ அமுக்கு. பாத்தியல மீன் இவ்வளவு தண்ணியா. இது சவுண்ட பார்த்து பயந்துல ஓடியாரே. அதான் அப்ப பாருங்க எவ்வளவு தண்ணியா. நான் பாத்துக்கறேன். நீ கலக்கிட்டு வாக்கா. வளையறி பாத்துக்கிட்டேனா மீனை யார் பிடிக்கிறது? மீனா அங்க விட்டுட்டு தண்ணியில இறங்காம மீனை கடத்திட்டு வந்தா அங்க ஓடிடும் தெரியாது. அங்க மேடு இது பண்ணாது மேடு அங்க போயிட்டு மணி என்ட்ரன்ஸ்ல நிக்கணும். யாராச்சும் வந்து வாங்கப்பா. போங்க மீனை பாத்துவோம். மீனை வாய்ப்பு. காரமுள்ள தானே? சரி. ஐயோ இது எங்க வீட்டு மீன்? யார் வீட்டு மீன்? ஏய் இது எங்க வீட்டு மீன். இங்க பாத்தியா? ஏ பாப்பு. பாத்து. அம்மா என்ன இல்ல. அங்கன பாத்துங்க நான் இங்க. நீத்த குச்சி அங்க மீன் போயிடு. மீனை பார்த்து கிடையாது. இந்த பக்கம் பார்த்துக்கோ. இங்க பாரு அங்க பாரு. மீன் அந்த பக்கம் போகடான்னு மட்டும் பாருங்க. பார்த்து இது இந்த பக்கமா இந்த பக்கம் பார்ப்போம். மீன் இந்த பக்கம் மீன் பிடிக்கிறதே யாரும் பார்த்துக்க முடியாது. வருஷமா போகும். ஒரு தீத்து பிடிச்சி வருதுன்னு சொல்றாங்க. தீத்து பிடிக்காது. இங்க நிறைய இருக்குதா. இல்லைன்னா மோட்டர் கொண்டு வந்து வச்சு இதை அரைச்சி விட்ருவோம். வருஷமா நின்று தூக்கி வளைக்கு மேல வெள்ளாட்டா வளைக்கு கீழே போயிடுச்சு. வலிக்கிட்டு போயிட்டு அம்மாவுக்கு தூக்கி மேல போடுறா. நீங்க இது போட செப்பல் போடாம நிக்கிறீங்க. தீத்து பிடிச்சி தீத்து பிடிச்சி தலைக்கு கீழே அப்பாவே பயமுறுத்தி விட்டுருவாடி நீ. இல்ல இல்ல பாப்பா இல்ல குழம்பெல்லாம் திருப்பி வந்துட்டு குழம்பலுக்கு குழம்பலுக்கு திரும்பி வந்துட்டு திரும்பி அப்படியே தண்ணி தெளியட்டும். இங்க இருந்து வளைய போட்டுக்கிட்டு
ஆ தண்ணியே இல்ல ஆ ஈஸா பிடிச்சாரு அந்த கம்பெல்லாம் எடுத்து மேல போட்டுட்டு அதான் வந்து போனா அந்த தண்ணியை குறைச்சலாம் கிடக்கு ஆனா அவள முள்ள கிடக்கு ஏன் மூசிப்பட்டு அந்த பூண்டு செடிகளா இருக்குமாமா இதாம சவுண்ட் விட்டு அவ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் மீன் சவுண்ட் விட்டானா பிடிச்ச வாடல் ரெண்டு பேரும் தானே திங்க போறீங்க நானா கொண்டு போறேன் இப்போ எங்க பிடிச்ச வாடல்லே சரி பிடிச்ச வாடல்னாக்கா அந்த கொசு வலைய ஒழுங்கா அமைக்கிருந்தாலும் மீன் ஆப்பிட்டு இருக்குமா மண்டை உங்களுக்கு நடுவுல உள்ளது ஆனா அம்மாக்கு வால் யாருக்கு வால் அப்பாக்கு வால் அப்பா நாட்டு மீன் நாங்கள் வந்து வீட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இங்கே அக்கா மாமியெல்லாம் வயலில் வந்து வைக்க தரிச்சிட்டு இருந்தாங்க டீ குடிச்சிட்டு இருந்தாங்களாமா அப்போ வந்து மீனை பார்த்துட்டாங்க விரா மீன் 1 கிலோ இருக்குமாம்மா இத்தே தண்டி நானும் பார்த்தேன் விரா மீன் தான் நல்லா பெரிய மீன் தான் பெருசா பிடிச்சி விட்டுட்டாங்க தாவிடிச்சாமா அதுக்காக இப்போ கொசு வலையெல்லாம் கொண்டு வந்து போட்டு பாருங்க இல்லைங்க 4 வீட்டு சனமும் இங்கே தான் நிற்கிறோம் எல்லாரும் வந்து பிடிச்சி ட்ரை பண்ணால் அதை விட்டாச்சு ஆனாலும் நம்ம விரா மீனை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது பெரிய மீனா இருக்கு அதனால அதை வந்து விடுறது இல்ல விடுறது இல்லை சாயந்தரம் பிடிச்சிடுறது அதை பிடிப்போம் சாயந்தரம் பிடிக்கிறோம் அதை வறுக்கிறோம் நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க நான் சாப்பிட மாட்டேன் ஏன் விரா மீன் பிடிக்காதா நாட்டு மீனே சாப்பிட மாட்டாங்களா அக்கா வீட்டில் கடல் மீன் மட்டும் தான் நான் விரா மீன் சாப்பிட மாட்டீங்க நாட்டு மீன் எதுவுமே சாப்பிட்றது இல்லை